ஒரு அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர் நான் எப்போ பழையபடி ஆவேன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க. சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் இப்ப சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய தண்ணி குடிங்க, ஹெல்தியா சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிக்கும் போது தையல் ஆறுறதுக்கான தன்மை, உடம்பு சரியாகிறதுக்கு உண்டான தன்மை எல்லாமே அதிகமாகும். இதே மாதிரி நீங்க ஹெல்தியா சாப்பிடும் போது உங்க புரோத சத்துனால சீக்கிரம் புண் ஆறும், நீங்க பழையபடி நார்மலா வர ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது விஷயம், உங்க தையல் இருக்கிற இடமோ இல்ல உங்க தழும்பு இருக்கிற இடத்துலயோ ஏதாவது ஒரு மாறுதல் இல்ல உங்க உடம்புலயே ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தெரியுதுன்னா உடனே உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. இல்ல அந்த எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் ஒன்னு கொடுத்திருப்பாங்க, அதை கூப்பிட்டு கேளு. கூகுள் பண்ணாதீங்க. 90% ஆஃப் த டைம் தப்பா தான் அது சொல்லும். மூணாவது விஷயம், வேகமா நடக்க ஆரம்பிங்க, வேகமா உங்க வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. வேகமான ஸ்பீடு கிடையாது. நீங்க ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் படுத்தே இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. கொஞ்ச நேரம் உட்காருங்க, கொஞ்ச நேரம் நடங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு உங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்கா நீங்க பழையபடி ஆக ஆரம்பிச்சிட்டீங்கிறத அதுவே தெரிஞ்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி கோஆபரேட் பண்ண ஆரம்பிக்கும். நாலாவது விஷயம், பேஷன்ஸ். நீங்க பொறுமையா தான் இருக்கணும். பாடியை ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்கி இருக்கீங்க, சர்ஜரிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ். சோ இதுல என்னால பழையபடி இருக்க முடியலங்கிறது நினைச்சுக்கிறது காமன் தான். சோ கூட இருக்கவங்க உங்களை இதை சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க 5 நிமிஷம் எந்திரிச்சு உட்கார்ந்தீங்கனாலுமே அது அன்னைக்கு உண்டான சக்சஸா நினைச்சுக்கோங்க. பழையபடி ஆகிறதுக்கு சீக்கிரமா இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.